இந்தியா பாகிஸ்தான் எல்லைகளில் மூன்றாவது நாளாக தொடர்ந்து போர் பதற்றம் அதிகரித்திருக்கிறது. ஒருபுறம் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளை குறிவைத்து தொடர்ந்து பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதலை அரங்கேற்றி வருகிறது. இன்றைய தினமும் ட்ரோன் ஏவுகணைகள் தாக்குதலை பாகிஸ்தான் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கலாமா இல்ல பார்ட்னர்ஷிப்ல ஆரம்பிக்கலாமா? எது கன்ஃபியூஷன்? ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசிடுவோம். எப்படி? பாஸ்வாலா. Be the boss. குறிப்பாக ட்ரோன்களை ஏவக்கூடிய நிலைகளை இந்திய ராணுவம் வலுவான பதிலடி மூலம் அளித்திருக்கிறது. இப்படி பல செய்திகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். கடைசியாக 45 நிமிடத்தில் 14 வெடிச்சத்தம் காஷ்மீரினுடைய குடியிருப்பு பகுதிகளில் கேட்டதா அப்பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த பாகிஸ்தானுடைய தாக்குதலில் காஷ்மீரில் ஒரு காவல்துறை அதிகாரி ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். எல்லையில் தொடர்ந்து மூன்றாவது நாளாக ஒரு பதற்றமான நிலையை காணப்பட்டு கொண்டிருக்கிறது. போர் வராது என்று இந்தியா தரப்பில் சொன்னாலும் ஆனால் பாகிஸ்தானுடைய தாக்குதலுக்கு இந்தியா தக்க பதிலடிகளை கொடுத்து கொண்டே இருக்கிறது. இருப்பினும் உலக நாடுகள் தொடர்ந்து இந்த விஷயத்தை உன்னிப்பாக கவனித்து வரக்கூடிய காட்சிகளையும் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களையும் நம்ம பார்த்து வருகிறோம். அந்த வகையில் தான் தற்போது G7 கூட்டமைப்பு நாடுகள் ஒரு வலியுறுத்தலை வழங்கியிருக்கிறது. அதாவது இரு நாடுகளும் இந்தியாவும் பாகிஸ்தானும் பேசி தீர்வு காண வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறாங்க. அதே நேரம் இரு நாடுகளும் அதிகபட்ச நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையையும் வலியுறுத்தியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். மேலும் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம் தாயுமானவன். G7 கூட்டமைப்பு நாடுகள் என்னென்ன வலியுறுத்தல்களை இரு நாட்டுக்கும் கொடுத்திருக்காங்க, விவரங்களை பதிவு பண்ணுங்க. பாகிஸ்தான் தொடர்ந்து எல்லை தாண்டிய அத்துமீறலை மேற்கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல்ல இந்தியா பாகிஸ்தான் இடையே மோதல் என்பது அதிகரித்திருக்கிறது. மூன்றாவது நாளாக போர் நிலை வருகிறது. இரண்டு நாட்டு மக்களுக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளும் அதிகபட்சமான நிதானத்தை கூட்டாக G7 நாடுகள் வலியுறுத்தியிருக்கிறது. அமைதியான முறையில பேசி தீர்வு காண இரண்டு நாடுகளும் G7 கூட்டமைப்பு அழைப்பை விடுத்திருக்கிறது.